வெல்கம் டு ஜெம்சி பவுன் ஃபுட்ஸ். சிக்கன் குழம்பு சக்தியும் சுவை நிறைந்த மாதிரி பவுன் ஃபுட்ஸின் பாரம்பரிய குரு வைத்தியத்தில் வைக்கிறதுக்கு கறியை இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணுங்க. அப்போ தான் குழம்பு நல்ல ருசியாக இருக்குங்க. அதில் உள்ள சக்திகள் நம்மளுக்கு அப்படியே கிடைக்குங்க. இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். அதற்கு நீங்கள் பவுன் ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எனதருமை குடும்ப உறவுகளை, ஜெம்சி நேயர்களை, பவுன் ஃபுட்ஸுடைய ஆதரவாளர்களை, இப்போ பவுனம்மா சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா, இந்த காணொலி வாயிலாக சிக்கன் குழம்பு நம்ம வைக்கையில் சக்தியும் சுவை நிறைந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா சிக்கன் பீஸுகளை பூரா எப்படி தேர்ந்தெடுக்கணும், காய் அதாவது நம்ம வெஜிடேரியனில் குழம்பு வைக்கையில் காய்கறி எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லியிருப்போம் ஏற்கனவே. பவுனம்மா எப்படின்னு கேட்டிங்கன்னா, சொத்தைகள் இருக்கிற மாதிரி கத்திரிக்காய், உருளைக்கிழங்குல எந்த மாதிரி இருக்கணும்னு காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? காலிஃப்ளவர் எடுக்கையில் கண்டிப்பாக புழுவோடு தான் இருக்கணுங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம கறி சிக்கனுங்க, பிராய்லர் கோழி தான், நல்லா பார்த்துக்குங்க. பிராய்லர் கோழி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. சரிங்களா? ஸோ ஜெம்சி நேயர்கள் இன்னும் நல்லா பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, 2 பேர் உள்ள வீடோ ஒருவர் உள்ள வீடோ ஒரு கோழி, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு கோழி கறியை வந்து பார்த்திங்கன்னா பொங்கல்லாம் பொசுக்கி குடலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வர்றையில் 1.25 கிலோலேருந்து 2.25 கிலோ வரைக்கும் இருக்கணுங்க. அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி அந்த கொழுப்பு இருக்குங்க. இதோ இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழியோட கொழுப்புங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த இடமெல்லாம் அந்த கோழியோட கொழுப்பு இருக்கிற இடம். இதை பாருங்கள், இதுலேயே இருக்குது, இந்த குண்டிக்காயின்னு சொல்கிறதுல இருக்கும். இதை பாருங்கள், இதுலாம் வந்து கொழுப்பு நல்லா இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு தேவையான ரசம். இப்போ நம்ம சமைக்க போகிறது எதுக்குங்க, தொடர்ச்சியாக 15 நாளுக்கு மேலே சளியால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். தற்போதைய நோட் பண்ணிக்கங்க, பேண்டமிக்கை ஒட்டி வந்த சளி ரொம்ப பிடிச்சி வாட்டுன்னு வாட்டிடுச்சு. கட்டுன்னு நெஞ்சு எப்படி சொல்கிறதுங்க, பூரா சளி கட்டிட்டு இருமல். அது நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டைம் டேபிள் போட்டு சளி இருமல் வந்தது. 2 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் பிடிச்சி வாட்டுன்னு வாட்டிச்சு. ஸோ அதுலேருந்து மீண்டுட்டோம். ஏற்கனவே முதல் வாரம் தட்டி லேப்பிட்டோம். இதே மாதிரி இப்போ 2வது வாரம், இது இல்லாமல் இன்னொரு வாரமும் எடுக்கணும். ஸோ 3 வாரம் எடுத்து தொடர்ச்சியாக 2.5 நாள் 3 நாள் வச்சு தெறிக்க விடணும். நம்ம சொல்கிற மாதிரி சூப்பு மட்டுமே இந்த மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு நம்ம பவுனம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் கொடுக்கணும். இப்போ இதிலிருந்து வச்சு எடுக்கிறது. இப்போ நம்ம எதுக்கு இன்ட்ரோவே இவ்வளோ தெளிவாக போடுறோன்னா, பவுன் ஃபுட்ஸ்லேயும் எடுத்தும் வழங்குறோம்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க. உணவே மருந்தாக வாழக்கூடிய நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் புரதத்தை பக்காவாக பயன்படுத்தணும். குறிப்பாக நம்ம சொல்கிற மாதிரி சேச்சுரேட்டட் ஃபேட், மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட், HDL, ஒமேகா 3, ஒமேகா 9, ஒமேகா 12ன்னு இவ்வளவு கொழுப்பு வகைகளில் புரதத்தை உள்ளே கொடுக்கணும், விட்டமின் மினரலோட. அப்போனா தான் நம்ம உடல் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உணவே மருந்துங்கிற மூலியமாக மீட்டெடுத்துக்க முடியும். குரு வித்தை பயிற்சி வந்து அதை துரிதப்படுத்தி கொடுக்கும். ஸோ அதற்கான பயிற்சிகள் ஆரோக்கியமான வாழ்வுக்கான 1800 மூச்சு பயிற்சி, அதை தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி எலும்பு மஜ்ஜைகளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான பயிற்சி, அதை தொடர்ந்து ஒவ்வொரு பாகங்களுக்கு மூட்டு தேய்மானத்துக்கு ஒன்று. இப்போ இந்த மாதிரி சிக்கனுகளெல்லாம் எடுத்துக்கல எனதருமை தாய்மார்கள், அக்காமார்கள், தங்கச்சிமார்கள் எல்லாம் மூட்டு பிரச்சனை கேட்டிருந்தவங்க அந்த பயிற்சி செய்துட்டு எடுங்க. இப்போ நம்ம இதில் என்னென்னலாம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாங்க. சரிங்களா? இப்போ இந்த பக்கம் வச்சிருக்கிறது சில்லிக்கு மட்டும் தனியாக. இந்த சில்லி சாப்பிட்றது தான் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம முதல்ல சில்லி தானுங்க காலையில், நல்லா தெரிஞ்சுங்க. இப்போது சில்லியை சாப்பிட்டுட்டு நானும் பவுனம்மாவும் இந்த குழம்புக்கான மிளகா கூட்டு ஆட்டுறத 2 பேர் 2 பிரிவாக பிரித்து ஆட்டிக்குவோங்க. அவங்க பிரியாணிக்கு ஆட்டுவாங்க, மிளகா கூட்டுக்கான அந்த மிளகாயை சுற்றி பண்ணுறதை மட்டும் செய்வாங்க. அதுக்கப்புறம் நிறைய போட்டு ஆட்டுற மிளகாய்கள் இதை வந்து நான் ஆண்களுக்கான குரு வித்தை மூலம் ஆட்டிக்குவேன். பவுனம்மா பெண்களுக்கான குரு வித்தை மூலம் மிளகாயை சுற்றி பண்ணுவாங்க, பிரியாணி பேஸ்ட் அரைச்சிக்குவாங்க. ஸோ இந்த சிக்கன் சில்லியை சாப்பிட்டுட்டு அந்த பயிற்சி குரு வித்தை பயிற்சி செய்யலையே அந்த எப்படி சொல்கிறதுங்க, காலையில் சாப்பிட்டு அந்த கொழுப்போடு இருக்கக்கூடிய எண்ணெயோடு இருக்கக்கூடிய எதுங்க கடல் எண்ணெயில் தான் சுட போகிறோம். ஸோ அதிலிருந்து உள்ளே போகக்கூடியது அப்போவே ஜீரணம் பண்ணிட்டு தானுங்க அடுத்தது நம்ம பிரியாணி, சூப்பு, வறுவல், பிரியாணி, அதை எப்படி சொல்லுங்க, சிக்கன் குழம்பு எடுத்துக்குவோம். ஸோ இந்த எடுத்துக்கிற ஆர்டரு அதுக்கப்புறம் செய்யக்கூடிய பயிற்சி செய்துட்டோம்னா தொப்பை என்னைக்கு வராதுங்க. நம்ம
3 நாள் 4 நாள் தெறிக்க விட்டால் அதுக்கப்புறம் முட்டை கலக்கி வேறு லெவலில் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ இது வந்து சிம்பிளான வாழ்வியல் முறை தான். யார் யாரெல்லாம் இந்த சிக்கன் 65 சில்லி சிக்கன் ஆசை சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ காலையில் இந்த மாதிரி வேலையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் கொடுத்துட்டு நம்ம சொல்கிற மாதிரி வாழ்வியல் பயிற்சியோடு இருக்கிற மாதிரி குரு வைத்திய வாழ்வியல் அமைச்சிக்கங்க. பக்க விளைவு இல்லாமல் சும்மா பட்டாசாக தெறிக்க விடலாம். 62 வயதில் நம்ம பவுனம்மாவும் சில்லி சிக்கன் 65 சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு 3 நாள் கன்யூஸாக சாப்பிட்டாலும் மலச்சிக்கல் இல்லாமல் உடல் சூடு இல்லாமல் மாறாக இதில் உள்ள புரதத்தை வச்சுக்கிட்டு முன்பு சொன்ன மாதிரி சளி உள்பட பல உடல் உபாதைகளிலிருந்து மீண்டுக்கிறாங்க. நானும் மீண்டுக்கிறேன். தேவைன்னா எங்களுடைய உணவு தயாரிப்பு நிகழ்ச்சிகளை பார்த்து பலன் பெறுங்கள். புதியவர்கள் குடும்ப உறவுகளை நாங்கள் பயன்படுத்தி பலன் பெறாத எதையும் உங்கள் முன்னாடி வைக்க மாட்டோம். நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து நம்மளுடைய ஆராய்ச்சி போய்கொண்டே இருக்கிறது. எந்தெந்த விதமாக இதுகளை பயன்படுத்தலான்னு ஆதரவு அள்ளி தர்றீங்க. அதற்கான நிகழ்ச்சிகளை திருப்பி தர்றோம். ஒவ்வொரு முறையும் இதை எடுத்து சமைக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறது 2 கிலோ 100 கிராம் கறி. 2 பேர் உள்ள வீட்டுக்கு வேறு யாருக்கு கொடுக்க போகிறதில்ல. ஏன்னா இது அடுத்த கட்ட ஆராய்ச்சி. நம்ம இந்த மாதிரி பேண்டமிக்கில் வரக்கூடிய பிரச்சனையிலேருந்து எப்படி மீண்டு வர்றோம், புரதச்சத்தை எப்படி கொடுத்து நம்மளுக்கு உள்ளே வந்து மாற்றங்களை சந்திக்கிறோங்கிறதுக்காக இது வந்து ஆராய்ச்சி உங்களுடன் பதிவு பண்ணுவதற்கானது. லைவ்லையும் எடுத்து வழங்குறதுக்கு காரணம் என்னன்னா, எடுத்து வழங்குறது கிளாரிட்டிக்காக. லைவில் வழங்குவது இன்ன டேட்டில் இத்தனை மணிக்கு நம்ம இந்த கறியை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது வருங்கால நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது சில இடங்களில். அதற்காக இன்னைக்கு இது வந்து ரியல் லைவ். இப்போ தான் உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கிற வேணால் ஒரு 10 செகண்ட் வித்தியாசத்தில் இறங்கலாம். அப்லோட் ஆகிறது வேணால் ஒரு இன்னைக்கோ நாளைக்கோ வேணால் பவுன் ஃபுட்ஸில் அப்லோட் ஆகலாம். ஜெம்சியில் வழக்கம் போல் உங்களுக்கு தெரிவிக்க விடுற மாதிரி லைவ் கொடுத்துட்ருக்குறோம். திரும்பவும் பார்த்துக்குங்க. 2 கிலோ 100 கிராம் கறி, அடுத்தடுத்து சில்லி, பிரியாணி, வறுவல், சூப்பு எல்லாம் தெரிவிக்க விடலாம். வாங்க. நேயர்களே, நாங்கள் இந்த மாதிரி தான் சிக்கனை எடுத்து சமைச்சு சாப்பிட்டு நல்லா பயன்பெற்றோங்க. நீங்களும் விருப்பப்பட்டா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லோரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா. நன்றி, வணக்கம்.